Hi friends, welcome to our channel Sasti Designer Works. நம்ம இந்த வீடியோவில் கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி மோட்டிவ் வந்து ட்ரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அபி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸை பார்த்து நான் இதே மாதிரி மொபைலில் இருக்கிற மோட்டிஃபை அப்படி எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி மொபைலில் இருக்கிற சின்ன மோட்டிஃபை எப்படி பெருசாக வரையுதுன்னு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. இன்னொன்று என்னென்னா பேப்பரில் இருக்கிற மோட்டிஃபை எப்படி டைரெக்டாக கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெருசாக ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க, அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ரேமை வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி ஒரு அம்பர்லா மோட்டிவ் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி தான் வந்து இதில் ட்ரேஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒயிட் கலர் கிளாத் எடுத்துருக்கிறங்காட்டி எல்லோ கார்பன் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது மோட்டிவ் வந்து நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ட்ரேசிங் பேப்பரை வந்து மேலே வைங்க. உங்களுக்கு எந்த பிளேஸில் வந்து நீங்கள் வந்து மோட்டிவ் வந்து வரையணுமோ கரெக்டாக அந்த பிளேஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா இடமே கவர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு மேலேயே அப்படியே வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரையாதீங்க. கண்டினியூவாக ஒரு மோட்டிவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து எங்கே நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க, எங்கே இது பண்ணியிருக்கீங்க, முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. நான் ஆல்ரெடி இந்த மோட்டிவ் டிசைன் யூஸ் பண்ணி பானி ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேசிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாகவே நிறைய டிசைன் வந்து போட்டு பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு மறுபடியும் போடும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன் வந்து ஒரே ஃப்ரேமில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நிறைய மோட்டிவ் வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சஸ்டி டிசைனர் ஒர்க்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.